மாறன் மாமா இல்லாம எங்க கல்யாணம் நடக்காது. ஆமா, மாறன் இல்லாம நான் பிருந்தா கழுத்துல மாலை எல்லாம் மாத்த மாட்டேன். ரெண்டு பேரும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி வள்ளியம்மா, நான் மாறன் மாமா முன்னாடிதான் தாலி கட்டிப்பேன். நானும் இவரும் ஒண்ணு சேரணும்னு மாமாவும் அக்காவும் படாத கஷ்டமே இல்ல. எங்க ரெண்டு பேரையும் உங்க எல்லாரையும் விட நம்பினது அவங்கதான். கடைசி வரைக்கும் எங்களுக்காக நின்னது, இவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்பினது எல்லாமே மாறன் மாமாவும் வீராக்காவும் தான். அவங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. இங்க பாரு பிருந்தா, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொன்னதே மாறன் தான். ஆமாவா? என்ன சொல்ற வள்ளி? ஆமாண்ணா, அந்த விஜய் இங்க வந்துட்டான். அவ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னமோ சதி பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் மாறன் இந்த கல்யாணத்தை இன்னைக்கே இப்பவே நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். சரி, இப்ப எங்க அவங்க? அவங்க தெரியலண்ணா. ஒருவேளை விஜய் இங்க வரவிடாம தடுக்கிறதுக்காக கூட அவங்க ரெண்டு பேரும் அங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. மாறன் சொன்னான்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்ண்ணா. நம்ம அவன் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுக்கலாம்ண்ணா. அவங்க படுற கஷ்டம் எல்லாம் வீணா போயிடக்கூடாது. பிருந்தா, கார்த்திக், வள்ளியம்மா சொல்றது சரி. மாற சொல்லிருந்தா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காம தாலிய மாத்திக்கோங்க. சரி, மாலையை மாத்திக்கிங்க. ஐயா, இதுல எல்லாத்துக்கையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எடுத்துட்டு போங்க. தொட்டு கும்பிடுங்கம்மா. இந்தாங்கம்மா. ஆண்டவா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். கார்த்திக், இந்தா. எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், போய் தூங்குறாங்கற. மாமா ரொம்ப டயர்டா இருக்கு மாமா. யாரு இவ? இன்னும் எவ்வளவு சடங்கு இருக்கு, அதெல்லாம் பண்ண வேணாமா? அத்த, போய் அந்த பாலும் பழத்தை எடுத்துட்டு வா போ. நீ முதல்ல உட்காரு பிருந்தா. இவ்வளவு உட்கார வைங்கடா. தூங்கிட போறா. ஐயோ, தூக்கம் வருதுன்னு சொன்னாலே எனக்கு வேற டயர்டா இருக்கு. சார், ரொம்ப ஃபீல் பண்றீங்களே. உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க போலாம் சார். டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பண்ணுங்க. உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, அந்த விஜய திரும்ப வர சொல்லி இதே மாதிரி சடங்கெல்லாம் பண்ணலாம். டேய் டேய் ராசா, தயவு செஞ்சு இனிமே அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்கடா. என்ன நீங்க இன்னும் உட்கார்லையா? உட்காருங்க முதல்ல. வாங்க உட்காருடே. இந்த இது உனக்கு.
வீரா அது என்னன்னு பாருமா. ஆ? என்னன்னு பாரு. இதோ நான் போய் பாக்குறேன். அத்தை, அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குடா. இந்தா சாப்பிடு. வீரா அங்க என்ன? ஆ, யாரோ எதிர் வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க வலிமா. இந்தா ஆ. 100 ரூபாய். வலிமா, எதிர் வீட்டுக்கு விஜயும் விஜய் அம்மாவும் வந்திருக்காங்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வருவா. இவள அடங்க மாட்டா போல இருக்கே இவ.